வந்து இந்த மீட்டிங் வந்து ஒரு லைட்டிங் ஏரியாவா வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மீட்டிங்க வந்து நான் பெஸ்ட்டா குடுக்க முடியும் அப்படின்னு நிச்சயமா நான் நம்புறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வெரி குட் ஈவினிங். ஸோ ரொம்ப 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 ஹேப்பியா இருக்கு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே நம்ம எல்லாருக்குமே கட் ஆஃப். ஆனா கட் ஆஃப்ல இருந்தாலும், நம்ம ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே லாகின் ஆயிருக்கீங்க. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி கலந்த வணக்கத்த வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே இன்னைய டே எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஐடி போடணும் அப்படின்றதுல மட்டும் தான் நம்மளோட நோக்கமே இருக்கும். வேலையுமே தோணாது. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்க. நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள, என்னோட அனுபவத்திலருந்து சில விஷயங்கள் என்னுடைய அனுபவத்திலருந்து நான் இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ என்னோட நேம் சந்திரலேகா சௌந்தரராஜன். 3 1/2 இயர்ஸா இந்த பிசினஸ் எடுத்து சூப்பரா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த நேரத்துல நெறைய பேருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ இந்த பிசினஸ் வாய்ப்பு குடுத்த விபி வேதசக்தி மேடம்க்கும், ஸோ என்ன வந்து முழுக்க முழுக்க நெறைய விஷயங்கள கைட் பண்ணி குடுத்துட்டு இருக்கிற விபி சுரேன் சாருக்கும், ஆஷா மேம், டேவிட் சார் அண்ட் என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், என்னோட ஃபேமிலிக்கும் இந்த இடத்துல ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாம நான் கிடையவே கிடையாது. எல்லா விதத்திலயும் என்னோட ஃபேமிலிய இருக்கக்கூடியவங்க, என்னோட அப்ளையன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால மட்டும் தான், என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியுது. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு சாதாரண நபர், இன்னைக்கு நான் மீட்டிங்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா கூட, இன்னைக்கு வேதா மேம் குடுத்த அந்த வாய்ப்புனால தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ஒன்ஸ் அகைன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு மீட்டிங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த மீட்டிங் வந்து கேட்பீங்க. ஒரு சிலவங்க புதுசா கேட்பீங்க. ஒரு சிலவங்க ஆல்ரெடி நெறைய விஷயங்கள் நெறைய பேர் பண்ணி கூட இத நீங்க கேட்டுருக்கலாம். பட் இருந்தாலும், எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? எனக்குன்னு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணும் இல்லைங்களா? அந்த விஷயத்துல, அந்த மெத்தட்ல இன்னைக்கான விஷயத்த நான் உங்ககிட்ட குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, நெறைய பேருக்கு என்ன டவுட்னா, மல்டிபிள் ஐடி பண்றதுல ரொம்ப புடிக்கும். மல்டிபிள் ஐடி பண்ணும்போது, இன்கம் இம்மீடியட்டா வரும். மல்டிபிள் ஐடி பண்ணும்போது, டபுள் இட்டு, ட்ரிபிள் இட் அந்த மாரி இன்கம் வந்து அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லாருக்குள்ளயும் என்ன டவுட்னா, நம்மளால டீம் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. எப்படி வந்து நம்ம மல்டிபிள் ஐடி போட்டா நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படி நெறைய பேருக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, இப்போ இந்த வாரம் நெறைய பேர் ஜாயின் பண்ணவங்க, இந்த இடத்துல இந்த மீட்டிங்க்குள்ள கண்டிப்பா நீங்க வந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 ஐடி பண்றதுனால என்ன பெனிஃபிட்? 3 ஐடி பண்றதுனால என்ன பெனிஃபிட்ன்ற இதோடைய பெனிஃபிட்ஸ வந்து உங்களால தெரிஞ்சுக்க கண்டிப்பா முடியும். ஸோ அதுக்கான ஒரு செக்ஷன் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்லாருமே சக்சஸ் டீம்ல இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, ஐடி போட்டாங்க. அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும்ன்றதெல்லாம் தாண்டி, ஐடியோட பெனிஃபிட்ஸ் என்ன? அது மூலியமா எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்ன்றத கூட நம்மளுடைய விபிஸ், நம்மளுடைய விஷன் கேப்டன்ஸ் நமக்காக நெறைய விஷயங்கள குடுத்து, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெய்னிங் செக்ஷன். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, டவுட் கிளியர் செக்ஷன். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் செக்ஷன். அது மட்டும் இல்லாம, ஐடிஸ் நீங்க போடுறீங்க அப்டின்னாலும், அதுக்கான நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைச்சு, இன் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய லெவல்ல நீங்க இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான விஷயத்தையும் குடுக்குறது எது அப்டின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சக்சஸ் டீம் தான். ஒன்ஸ் அகைன் நம்ம லீடர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு நன்றி கலந்த வணக்கத்த தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ நான் இந்த இடத்துல நமக்கான ஷேரிங் நான் குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ நான் ஷேர் பண்றதுக்காக என்னுடைய வீடியோவ ஆஃப் பண்ணிட்டு நான் குடுக்குறேன். வெளியில இருக்கிற காரணத்தினால என்னால வந்து வீடியோவ கன்டின்யூ பண்ண முடியல. சாரி. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாம்மா? ஸோ லீடர் என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ் மேம். ஷேர் பண்ணுங்க மேம். ஷேர் ஆகுது மேம். ஸோ மேடம் நான் வெளியில இருக்கேன். ஸோ ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூனாலும் நான் பேசும்போது கேட்கல அப்டின்னாலும் இம்மீடியட்டா எனக்கு உடனே கொஞ்சம் அப்டேஷன் குடுங்க மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஷேர் ஆகுதுங்களா? மேம் விசிபிளா மேம் இருக்கா ஷேர் மேம்? ஆகல ஸ்லைடு மேம். இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். ஷேர் ஆகலைங்களா? எஸ் மேம். ஓகே மேம். ஓகே, ஓகே. சாரி லீடர்ஸ் ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்குள்ள
யார் யாரெல்லாம் நம்ம டீம்ல இருக்காங்களோ டீம்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நிறைய நபர்களுக்கு வந்து நீங்க ஐடி போட்டிருப்பீங்க. ஐடி போட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஐடி ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டவுட் இருக்கும். ஓகேங்களா? அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஐடி போட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் செகண்ட் வெரி குட் ஈவினிங் ஆல். நம்மளோட சக்சஸ் டீம் சார்பா உங்க எல்லாரையுமே நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கான செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஐடிஸ். ஓகேங்களா? ஸோ ஐடிஸ் அப்படின்னாலே ஓகேங்களா நிறைய ஐடிஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து கிராசரி கிட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் கிட் இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட் கிட்டு, உமன் கேர் கிட்டு, அதுக்கு அடுத்தது ஃபுட் பேட்ச் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் வந்திருக்கு, ட்ராலி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய லீடர்ஸ் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள இந்த கிட்ட பத்தின டீட்டெயில் கேட்கும் போது அப்டேட்டட் கிட்ஸ் பத்தி கண்டிப்பா உங்களுடைய லீடர்ஸ் வந்து சொல்வாங்க. அதுல உங்களுக்கு எது தேவையோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இததான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்ன்றது எந்த கம்பல்சரியுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிளான் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட் பேக்கேஜ், ஸோ கார்மெண்ட் கிராசரி கிட்டு, ஸோ கிராசரிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதுதான். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட கிராசரியை தான் நம்மளோட கம்பெனில கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பிரைஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கிராசரி 6500, 4000 ருபீஸ் நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 4000 ருபீஸ்க்கு உங்களுக்கு கிராசரி இருக்கு. ஸோ காம்போ ப்ராடக்டா 2300 ருபீஸ்க்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன் 500 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த கிராசரி கிட்ல இந்த பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய டோட்டல் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா 8800 பெனிஃபிட்டோட இந்த கம்பெனில லைஃப் டைம் ஃபுல்லாவே ஃப்ரீ மெம்பர்ஷிப் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரியோட நம்ம கம்பெனி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மிக்சி. இன்னைக்கு எல்லாருடைய வீட்லயுமே இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் மிக்சி. யார் வீட்லயும் இல்லாம இருக்காது. ஸோ 6200 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. மிக்சி வந்து பாத்தீங்கன்னா 3800 ருபீஸ். சூப்பரா இருக்கும், செம்மையா எப்படி சொல்ற 3 ஜாரோட சூப்பரா இருக்கு. ஸோ காம்பே காம்பே காம்போ ப்ராடக்டா வந்து 1200 ருபீஸ் கொடுத்துட்றாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன் பாத்தீங்கன்னா 3200, டோட்டலி 8200 ருபீஸ் பெனிஃபிட்டோட இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இதை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பட் தெரியாத புதுசா வந்த நபர்களுக்காக ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கார்மெண்ட் கிட்ஸ். ஸோ கார்மெண்ட் கிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ட்ரெஸ் வேணான்னு நம்ம இருக்கவே மாட்டோம். ஆனா நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுனால மட்டுமே இந்த இந்த கம்பெனில நம்ம ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரா வந்து பண்ண முடியும். 4600 சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணி 4850க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 2000க்கு கார்மெண்ட்ஸ், 1200க்கு வந்து காம்போ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. 2000 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கூப்பன் கொடுத்து சூப்பரான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எடுத்திருப்பீங்க. ஸோ இதே விஷயத்த தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க கொடுக்க போறீங்க. அதே மாதிரி உமன் கேர் கிட்டு. ஸோ உண்மையாவே இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம்னா இதை நான் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு இடத்துலயுமே விமனுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குமானா அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். பட் நம்மளோட கம்பெனி விமனுக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ நாப்கின் நீங்க 4700 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 4500 ருபீஸ்க்கு வந்து நாப்கின் கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட 18 பேக்கெட்டு. ஒவ்வொரு பேக்கெட்லயும் 10 பீஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 10 பீஸ் ஒரு பேக்கெட்ல இருக்கும், 12 பீஸ் ஒன்னுத்துல இருக்கும். 4500 ருபீஸ்க்குமே நமக்கு ப்ராடக்டை கொடுத்து அடிஷ்னலா 500 ருபீஸ் கூப்பனும் கொடுத்து சூப்பரா இந்த ப்ராடக்டை வந்து நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதை கூட நீங்க எடுத்து இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபுட் பேட்ச். ஸோ இதுவும் நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையானதுதான். இது இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் இருக்கு. ஸோ ஃபாரின் வாட்ச் சூப்பரா செமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ராலி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது யாரை நீங்க கொண்டு வந்தீங்களோ, யார் உங்களை கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட இதை பத்தின பிரீஃபா நீங்க கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிளான் கேட்கும் போது நீங்க எதுவுமே சூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ தாராளமா நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். என்ன விஷயம் இதனால எப்படி நாங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ஆக்சஸ் இந்தியால இன்கம் பிளானை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீக்ல ஃபர்ஸ்ட் வீக் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட்ல ஒருத்தவங்க ரைட்ல ஒருத்தவங்க. ஓகேங்களா? 2 பேர் பேர் மேட்ச் ஆகுது அப்படின்னா
உங்களோட இன்கம் வந்து 600 rupees. ஓகேங்களா? இந்த 2 பேர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டீம் சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில எடுக்கணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, கூட படிச்சவங்களோ, பழகுனவங்களோ, இல்ல உங்களோட கிளாஸ்மேட்ஸ், இல்ல உங்க உறவுக்காரங்க யாரா இருந்தாலும், யாராவது ஒருத்தவங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும். எனக்கு அதிக இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. நான் நெறைய ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா எனக்கு ஒரு ஏர்னிங் வேணும்னு நினைக்கக்கூடிய பீப்பிள் யாரா இருந்தாலும், இந்த பிளான முதல்ல நீங்க நேம் லிஸ்ட் எழுதிட்டு, அந்த நேம் லிஸ்ட்ல ரொம்ப, 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 ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு 10 நபர்களுக்கு உங்களோட அப்ளைன வச்சு நீங்க பேசுனீங்க அப்டின்னா, நிச்சயமா 2 பேர் வருவாங்க. ஓகேங்களா? லெஃப்ட்ல ஒருத்தவங்க, ரைட்ல ஒருத்தவங்க. அந்த மாரி வராங்க. அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்குனா போதும். நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்களோ, அதே ப்ராடக்ட்ட அவங்க வாங்கணும்ன்றது கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? அப்படி 2 பேர் வந்தாங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட நமக்கு 600 ரூபீஸ் இன்கம் இருக்கு. நம்ப குடுக்குற காசுக்கு பொருளையும் குடுத்து, லைஃப் டைம் ஃப்ரீ மெம்பர்ஷிப் குடுத்து, ஃப்ரீ டெலிவரி குடுத்து, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு பீப்பிளையும் குடுத்து, நம்ம வொர்க் பண்ணோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட நமக்கு 600 ரூபீஸ் இன்கம் கிடைக்குது. அதுக்கு அடுத்ததா 2nd வீக். ஓகேவா? 2nd வீக்ல இந்த ஒருத்தர் மூலியமா அவர்கிட்ட 2 பேர். அவருக்கு லெஃப்ட், ரைட்ன்ட்டு. அதே மாரி ரைட் சைட்ல குடுத்தவருக்கு 2 பேரு. அந்த மாரி நம்ம என்ன டூப்ளிகேஷன் பண்ணமோ, அவங்களுக்கு கீழ போயிட்டு 10, 10 பேர பேசி 2, 2 பேர் எடுக்குறோம் அப்டின்னா, 2 பேர் மேட்ச் ஆகும். அப்ப நமக்கு 1200 ரூபீஸ் இன்கம் வரும். ஓகேங்களா? இது வந்து 2nd வீக் முடிஞ்சிருச்சு. 3rd வீக் இந்த 2 பேர் மூலியமா தான் இந்த 4 பேர் வருவாங்க. அதே மாரி ரைட் சைட்லயும் 4 பேர் வராங்க அப்டின்னா, 4 பேர் மேட்ச் ஆகும்போது, கிட்டத்தட்ட 2400 ரூபீஸ் உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா 4th வீக். ஸோ நீங்க என்ன பண்றீங்க? இந்த 4 பேர் மூலியமா 8 பேரு. இந்த ரைட் சைட்ல இருக்கிற 4 பேர் மூலியமா 8 பேரு. அப்படி 8 பேர் மேட்ச் ஆகும்போது 4800 ரூபீஸ் கிட்டத்தட்ட இன்கம் வாங்குவீங்க. இந்த 2400 ரூபீஸ் இன்கம் வாங்கும்போது, நம்மளோட சக்சஸ் டீம்ல குயிக் ஸ்டார்ட் அச்சீவர் அப்படின்ற ரெகக்னிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னிஷன். கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 பேருக்கு மேல இருப்பாங்க. சென்னையில இருக்கக்கூடிய பீப்பிளுக்கு லைவாவே குரோம்பேட்ல உள்ள ஹெட் ஆபீஸ்ல சண்டே ஒரு மாஸான ஈவென்ட் நடக்குது. மாஸான பிஓஎம் நடக்குது. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சர்டிபிகேட் வித் பேட்சோட நம்ம கம்பெனியோடைய விபிஸ் மூலியமா இந்த பேட்ச் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். 2400 ரூபீஸ் நீங்க இன்கம் வாங்குனாலே. ஓகேங்களா? ஓகே. நான் இந்த வாரம் ஸ்டேஜ் ஏறி நான் வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குனீங்க இல்லையா? அதே மாரி உங்க டீம்ல யாரு இன்ட்ரஸ்டடா இருக்கிறாங்களோ, அந்த மாரி 2 பேர லெஃப்ட்ல 8 ஐடி, ரைட்ல 8 ஐடி 4வது வாரம். ஓகேவா? அப்படி நீங்க எடுக்க வச்சீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 பேர் மேட்ச் ஆகும். உங்களோட இன்கம் வந்து 4800 ரூபீஸ் வரும். அது மட்டும் இல்லாம, நம்மளோட சக்சஸ் டீம்ல நீங்க கோர் லீடர் அப்படின்ற ரெகக்னிஷனும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததா, ஓகே. நான் வந்து குயிக் ஸ்டார்ட் அச்சீவர் முடிச்சுட்டேன். கோர் லீடர் முடிச்சுட்டேன். வித்தின் 4 வீக்ஸ்ல இந்த அச்சீவ்மென்ட் நான் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5த் வீக்ல இந்த அச்சீவ்மென்ட்ட ஒரு லெஃப்ட்ல 2 பேரையும், ரைட்ல 2 பேரையும் முடிக்க வச்சீங்கன்னா, லெஃப்ட்ல 16 ஐடி, ரைட்ல 16 ஐடி. டோட்டலா 16 பேர் மேட்ச் ஆகும். ரூ. 9600 கிட்டத்தட்ட இன்கம் அப்படின்ற ஒரு விஷயமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, நம்மளோட சக்சஸ் டீம்ல டீம் லீடர் அப்படின்ற அச்சீவ்மென்ட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 6த் வீக், 7த் வீக் இந்த மாரி நீங்க பண்ணும்போது, 7த் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சக்சஸ் டீம்ல ஒன் ஆஃப் த டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற அச்சீவ்மென்ட் நீங்க பண்ண முடியும். இது வந்து ஒரு சூப்பரான ரெகக்னிஷன். இன்னைக்கு நெறைய இடத்துல ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு வாரம் ரூ. 38,400 நெறைய பேருடைய ஒரு மாசத்துடைய இன்கமே கிடையாது. டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும், இன்னைக்கு 38,400 ரூபீஸ் அப்படின்றது நெறைய பேருடைய கனவு. ஓகேங்களா? ஸோ அத வந்து வித்தின் 7 வீக்ல பண்ண முடியும். இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அப்ளைன் சப்போர்ட் இருந்தா தான் பண்ண முடியும். அவங்க கிட்ட உட்கார்ந்து, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள கரெக்ட்டா நீங்க கேட்டா மட்டும் தான், இந்த அச்சீவ்மென்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும். எதனாலனா, இப்ப நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதெல்லாம் நானு கேட்டேன். மேபி இதுல ஜாயின் பண்ணி 7 வாரம் ஆயிருக்கலாம். 10 வாரம் ஆயிருக்கலாம். எனக்கு ஏன் இது வரலன்ற மாரி உங்களுக்கு டவுட் இருக்கு அப்டின்னா, அப்ப உங்க அப்ளைன் கிட்ட இத உட்கார்ந்து நீங்க பேசணும். இத மாரி எப்படி சொல்றாங்க? இந்த விஷயங்கள் எப்படி நடக்குது? இதுக்காக நான் என்ன பண்ணணும்ன்றத நீங்க கேட்டா மட்டும் தான், வித்தின் 7 வீக் குள்ள இந்த அச்சீவ்மென்ட்ஸ உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கு அடுத்தது 7 வீக்ல இந்த அமௌண்ட் 8வது வாரம் ஸோ இந்த 64 ஐடிஸை அப்படியே வந்து நம்ம டூப்ளிகேஷன் பண்ணும்போது 128 லெஃப்ட்ல 128 ஐடி, ரைட்ல மேம் 128 ஐடி. கிளியரா இல்ல மேம். ஓகே மேடம், இப்போ ஓகேவா மேம்? ஓகே மேம். ஸ்லைடுமே ஷேர் ஆகல மேம். ஸ்லைடு ஷேர் ஆகலையா? லீடர்ஸ் மத்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்றீங்களா? நாங்க ஒரு ஏரியால இருக்கோம். ஸ்லைடு ஷோ ஆகுதுங்களா? எஸ் சார். சார் உங்களுக்கு ஷேர் கோவஸ்ட் ஆகல மேம். சுரேஷ் ஷேர் சார். ஆகல மேம். சுரேஷ் சார் ஷேர் ஆகுதுங்களா? மேடம் ஷேர் பண்ணுங்க, இப்போ நான் பாக்குறேன். ஓகே சார், ஓகே சார். ஒன் செகண்ட். சாரி லீடர், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கண்டிப்பா. ஸோ நான் அப்படியே சொல்லிக்கிட்டே ஷேர் பண்றேன். சார் தெரியலன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க சார். இங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. சார் விசிபிளா இருக்குங்களா? ஷேர் பண்ணுங்க. ஓகே, விசிபிளா இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் Okay. வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 வாரத்துக்கே நமக்கு அப்பாடா கண்ணை கட்டுதுன்ற அளவுக்கு இன்கம். 8வது வாரமும் இதை கரெக்டா நம்ம டூப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு கம்பெனில ஒரு டாப்பஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 60,000 தான். நிறைய பேரு இந்த இடத்துல ஐடி எடுக்கும் போது சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே எனக்குமே ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரம் 60,000 ரூபாய் அப்படின்றது மட்டும்தான். ஸோ வாரம் 60,000 ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட அப்ளைன் சப்போர்ட்டோட வித்தின் 8 வீக்ஸ்க்குள்ள 60,000 ரூபாய் நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1,30,000க்கு மேல வரும். வித்தின் 8 வீக்ஸ்க்குள்ள நீங்க ப்ராப்பரா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிசினஸ் வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி உங்களுடைய அப்ளைன் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கரெக்டா கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இதை பண்ண முடியும். ஏன்னா நிறைய நபர்களுக்கு வந்து இது பண்ண முடியுமா, இது செய்யலாமா, இதெல்லாம் பண்ணவங்க இருக்காங்களான்னா கண்டிப்பா நிறைய நபர்கள் இருக்காங்க. ஏன்னா ப்ராப்பரா இதை பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு 100 பேர் பிசினஸ் எடுத்திருந்தாலும் அந்த பிசினஸ் வாய்ப்பை மேடம் எந்த உங்க அப்ளைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா நீங்க நேம் லிஸ்ட் எழுதணும். கண்டிப்பா அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணணும், 10 பேரை நீங்க கூட்டின்னு போய் காட்டணும். அதுக்கு அடுத்து அந்த 10 பேர் மூலியமா 2 பேர் வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் 20 பேர்கிட்ட நீங்க பிரசன்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க கண்டினியூட்டியா நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான இன்கம் அப்படின்றது 100% உறுதியானது. இந்த மாதிரி நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய விபிஸ் எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ணி வாரம் இந்த சீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய அனைத்து லீடர்ஸ்க்குமே நான் சொல்றது என்ன அப்படின்னாக்கா அப்ளைன் சொல்றத கரெக்டா கேட்டு இதை கரெக்டான முறையில நம்ம டூப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா இதை அச்சீவ் பண்ண கண்டிப்பா முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோகனட் ட்ரீ வந்து நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கோகனட் ட்ரீ வந்து ஒரு கோகனட் ட்ரீ இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்ப என்ன ஒரு ஐடி 3 ஐடி 7 ஐடி மல்டிபிள் ஐடி பத்தி நம்ம சொல்றோம். இப்ப ஒரு ஐடியோடைய டீடைல்ஸ் அதுக்கான இன்கம் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அந்த ஒரு ஐடினா என்ன, 3 ஐடினா என்ன, 7 ஐடினா என்ன, இத பத்தி விளக்கமா விளக்குறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ஒரு தென்னை மரம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 கோகனட் இருக்கு அப்படின்னா ஓகேவா? சோ நமக்கு வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னா 60 கோகனட் நமக்கு வந்து பெனிஃபிட். இதே வந்து 3 தென்னை மரம் வச்சிருக்கோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு சேர்த்தா 180 வரும். ஒரே ஒரு சேம் வாட்டர் தான். இந்த ரிவர்ன்றது சேம் தான். ஓகேவா? அதே மாதிரிதான் நம்மளோட உழைப்புன்றது ஒண்ணுதான். ஆனா அதுக்கு நம்ம போடக்கூடிய எஃபர்ட் ஒரு மரம் வைக்கும் போது நமக்கு 60 தேங்காய் கிடைக்குதுன்னா இதே 3 மரம் வைக்கும் போது 180 கிடைக்குது. இதே நம்ம 7 மரம் வைக்கும் போது 420 கோகனட் வந்து நமக்கு கிடைக்குது. இதுக்காக தனியா தண்ணி எடுக்கணுமா, இதுக்காக தனியா ஸ்பெண்ட் பண்றமாலாம் கிடையாது. ஒரே விஷயம் அது மூலியமா நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்குது. சோ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த இடத்துல பிக்சரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இன் மல்டிபிள் ஐடிஸ். ஓகேங்களா? சோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐடி நம்ம போடும்போது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கம்பெனில ஒரு சூப்பரான பொசிஷன் வந்து பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி போடும்போது
நீங்க கம்பெனியுடைய பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் ஆவீங்க. அது மட்டும் இல்லாம எவ்ரி வீக் ஒரு வாரம் 60,000 ரூபாய் சீலிங் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எவ்ரி வீக் வந்து ஒன்லி 60,000 ரூபாய் மட்டும்தான் வாங்க முடியும். இதே நீங்க 3 ஐடி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1,80,000 ரூபாய் வரலும் ஹையஸ்டா நீங்க சம்பாதிக்க முடியும். ஓகே, எனக்கு கனவு பெருசு, எனக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பெருசு, நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் சூப்பரா வரணும், என் லைஃப்ல வந்து இவ்ளோ ஸ்ட்ரகிள் வந்துச்சு, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க 7 ஐடி போடலாம். அப்படி 7 ஐடி நீங்க போட்டீங்கன்னா 7 ஐடிக்குமான பொருளுமே உங்க கைக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம இன் ஃபியூச்சர்ல நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரம் 4,80,000 ரூபாய் வரலும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இந்த மல்டிபிள் ஐடி போடுறதுனால உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ நிச்சயமா நம்ப முடியாது நிறைய பேருக்கு. உண்மையாவே நம்ம கம்பெனில நிறைய பேர் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா பிலீவ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களாலயும் முடியும். சோ லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இன் மல்டிபிள் ஐடிஸ் நான் சொன்னேன். சோ 4 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் 4 ரிலேட்டிவ், 4 நெய்பர்ஸ் அண்ட் 4 கொலீக்ஸ், இந்த 16 பேரு. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த 16 பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பட் அதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுவாங்க. ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பிசினஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த அச்சீவ்மென்ட் பண்ணக்கூடிய 16 நபர் யாருன்றத நீங்க முதல்ல நேம் லிஸ்ட் எழுதணும். நேம் லிஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எத்தன பேர் இருக்காங்க? ஸ்கூல்ல படிச்சவங்க, காலேஜ்ல படிச்சவங்க, கூட ஒர்க் பண்றவங்க, அக்கம் பக்கம் பழகுறவங்க, குழந்தையில இருந்து நெறைய பேர் பழகியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிலேட்டிவ்ஸ் அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம், மேரேஜ் ஆயிருந்தா ஹஸ்பண்ட் ஜென்ஸா இருக்கிறவங்களும் லேடீஸ் சைடுல அவங்களுடைய உறவுகள் இருப்பாங்க. அக்கா, தம்பி, தங்கச்சி அவங்களோட மேரேஜ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெய்பர்ஸ் நம்ம கண்டிப்பா நெறைய ஏரியால வீடு மாறுவோம். இல்ல ஒரே ஏரியால நம்ம இருக்கோம் அப்படின்னாலும், நமக்கான தெரிஞ்சவங்கன்னு கண்டிப்பா இருப்பாங்க. சோ அதே மாரி கொலீக்ஸ் கண்டிப்பா எல்லாருமே வேலை பார்க்காத யாருமே இருக்க முடியாது. ஓகேவா? இப்படி இருக்கக்கூடிய பீப்பிள்ல நம்ப மினிமம் ஒரு 4 பேர நம்ம சூஸ் பண்ணி, அவங்களுக்கு இந்த பிளான நம்ம குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களும் நல்லா இருப்பாங்க. நம்மளும் நல்லா இருப்போம். ஓகேவா? சோ ஒரு சிங்கிள் ஐடி எடுக்கிறோம் அப்படின்னா, சேம் அதாவது ஒர்க் வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கோகனட்டுக்கு தண்ணீன்றது ஒரே தண்ணி தான் போது. பட் பெனிஃபிட்ஸ்ன்றது அதிகமா கிடைக்குது. அதே மாரி தான் ஐடி நீங்க வந்து ஒரு ஐடி போடுறீங்க. ஒரு ஐடி போட்டுட்டு உங்களுக்கான ப்ராடக்ட்ட நீங்க வாங்கிக்கிறீங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ லெஃப்ட்ல 8 பேர், ரைட்ல 8 பேர் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ₹4,800 உங்களுக்கு இன்கம் வரும். ஓகேங்களா? ஒரு வாரம் ஹையஸ்ட்டா உங்களால ₹60,000 மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். சோ இதே விஷயம் நீங்க என்ன பண்றீங்க? 3 ஐடிக்கு பிளான் பண்றீங்க. சோ நீங்க குடுக்குற கேஷ்க்கு பொருள் நீங்க வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் சூஸ் பண்றதுன்றது உங்கள பொறுத்து தான் இருக்குது. சோ மேல டாப்ல நீங்க தான். இது வந்து நீங்க தான். இந்த U1, U2, U3க்கு கீழ லெஃப்ட், ரைட்ன்னு மொத்தம் 4 டீம் இருக்கு. ஓகேவா? சோ மேல செய்ய அந்த 8 ஐடிய லெஃப்ட்ல 4 ஐடி, ரைட்ல 4 ஐடி. சோ U3க்கு கீழ லெஃப்ட்ல 4 ஐடி, ரைட்ல 4 ஐடி. டோட்டலா நமக்கு வந்து 16 ஐடி வருது. இந்த 16 ஐடிய நம்ம இப்படி பிரிச்சு போட்டோம் அப்படின்னா, சோ U3க்கு 2400, U2க்கு 2400. அதே மாரி U2க்கும் 2400. U1 மேல இருக்கிற டாப் ஐடிக்கு ₹4,800 வரும். டோட்டல் இன்கம் ₹9,600 உங்களுக்கு இன்கமா வரும். ஓகேவா? சோ ஒரே வேலை. பட் இன்கம் அப்படின்றது அதிகமா இருக்குது. சோ அதுக்கு அடுத்தது 7 ஐடி. ஓகே. இதுலயே இவ்வளவு இன்கம் கிடைக்குது அப்படின்னா 7 ஐடில பாருங்க. U1, U2, U3, U4, U5, U6, U7. டோட்டலி 7 ஐடி. புதுசா பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது எடுத்த உடனே புரியாது. உங்கள இந்த மீட்டிங்க்கு கண்டிப்பா இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்கள கிட்ட உட்கார வச்சு இத பத்தின கிளாரிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஒரு கால்குலேஷன் தான். ஒரு நம்பர வந்து கரெக்ட்டா கால்குலேட் பண்ற மாரி தான் இது. இத வந்து நீங்க கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க, கரெக்ட்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புரியும். ஆனா ஒரே ஒரு டைம் மட்டுமே கேட்டா சில பேருக்கு புரியும். நெறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கும். சோ அதனால கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, நான் இந்த மீட்டிங் பார்த்தேன். எனக்கு இந்த டவுட் இருக்கு. இந்த இடத்துல ஏன் இப்படி சொன்னாங்கன்ற கிளாரிஃபிகேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, மேல 3 ஐடி இருக்கு. கீழ 4 ஐடி இருக்கு.
இந்த 4 ஐடிக்கு கீழேயுமே ஸோ 2 2 2 2 ஸோ ஃபர்ஸ்ட்ல அந்த ஆரோ மார்க் இருக்கு பாருங்க 2 4 6 8 10 12 14 16 இந்த 4 ஐடிக்குமே லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ஆரோ வரும். இந்த 8 ஆரோலையுமே நீங்க வந்து 2 பேரை நீங்க போடும்போது டோட்டலி 16 நபர்கள் வருவாங்க. இந்த 16 நபர்கள் தான் ஃபர்ஸ்ட் 3 ஐடி போடும்போது பண்ணுவோம். ஒரு ஐடி போடும்போது நம்ம 16 நபர் தான் பண்ணுவோம். பட் நமக்கான இன்கம் அப்படின்றத நீங்களே பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஐடிக்குமே ஸோ 7th ஐடிக்கு 1200, 6th ஐடிக்கு 1200, 5th ஐடிக்கு 1200, 4th ஐடிக்கு 1200, 3rd ஐடிக்கு 2400, அதே மாதிரி செகண்ட் ஐடிக்கும் 2400. ஸோ ஃபர்ஸ்ட்ல உள்ள ஐடிக்கு 4800 ரூபாய் நமக்கான இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி பிரியும். ஸோ உங்களுடைய மல்டிபிள் ஐடி நீங்க பண்றது மூலியமா உங்களுக்கான இன்கம் அப்படின்றது அதிகமா வரும். ஸோ ஐடி பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்க இருக்கீங்க. நீங்க வந்து ஒரே ஒரு ஐடி போடுறீங்க. உங்களுக்கு கீழே வர்றவங்க 3 ஐடி போடுறாங்க அப்படின்னா இங்க பாருங்க மேல உள்ள உங்களுக்கு 60,000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். ஆனா 3 ஐடி போடுறவங்க 1800 ருபீஸ் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாராலையுமே எல்லாத்தையுமே சம்பாதிக்க முடியும். ஆனா நம்ம ஐடிஸ் போடுறதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல இன்கம் அப்படின்ற விஷயத்த கொண்டு வர முடியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய என்னன்னா மல்டிபிள் ஐடி தான் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? மல்டிபிள் ஐடி போடும்போது 7 ஐடி நீங்க பண்ணும்போது இமீடியட்டா உங்களுக்கு 1800 ருபீஸ் இன்கம் வரும். ஓகேங்களா? இந்த 1800 ருபீஸ் இன்கமும் நம்ம கொடுக்குற அந்த ஐடிக்கான பொருளையும் எடுத்துன்னு போய் நம்ம காட்டும் போது நமக்கு கன்வர்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போது ப்ராடக்ட்டை நீங்க பாத்தீங்களான்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் அவங்க கிட்ட ஷோ பண்ண முடியும். 2வது விஷயம் நீங்க இன்கம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க நான் இன்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த நம்மளால ஷோ பண்ண முடியும். ஸோ இதுக்காக கண்டிப்பா நீங்க மல்டிபிள் ஐடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு வந்து இன்கம் எடுத்த உடனே 4 lakhs மேல இன்கம் வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம டெடிகேட்டிவா ஒவ்வொரு லேயருக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணா மட்டும்தான் வரும். ஆனா இன் ஃபியூச்சர் ஓகேங்களா? ஸோ இன் ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ்ல நம்ம சூப்பரா பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால டபுள் அப் இன்கம், ட்ரிபிள் அப் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த 7 ஐடி போடுறவங்களால மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கம்பெனில இன்னொரு ஒரு ஸ்பெஷல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேசிங் இன்கம்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல மல்டிபிள் ஐடி போடுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகம். இன்னைக்கு நீங்க ஒரு ஐடி போட்டு நீங்க வந்து நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசம் 2,40,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி இன் ஃபியூச்சர்ல உங்களுடைய டீம்ல வரக்கூடிய பீப்புள் அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது மூலியமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் மாதிரியே அதாவது 2,40,000 நம்ம இன்கம் ஏர்ன் பண்றோம் இல்லையா? அதே மாதிரியே ரீபர்ச்சேசிங் இன்கமும் நம்மளால சம்பாதிக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கமுக்கு இன்கமும் கிடைக்கும். அதே சேம் டைம் ரீபர்ச்சேசிங் இன்கமும் நமக்கு கிடைக்கும். டபுள் அப் இன்கமும் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரிபிள் அப் இன்கமும் கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க மல்டிபிள் ஐடி பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் நிச்சயமா பண்ணுங்க. பெஸ்டா பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பிசினஸ் பத்தி நான் கேட்கும் போது எனக்கு வந்து புரியல. ஓகேங்களா? புரியாதப்போ என்னோட அப்ளைன் வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே நான் பெருசா நம்பல. நான் டைரக்டா ஆபீஸ் போனேன். ஆனா அவங்க சொல்லும் போது எனக்கு புரியல. புரிஞ்சாதானே நான் ஒரு விஷயம் என்ன பண்ணணும்ன்றது தெரியும். ஸோ அவங்க என்ன டைரக்டா ஆபீஸ் கூட்டிட்டு போனாங்க. எல்லா விஷயத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நானும் மல்டிபிள் ஐடியில தான் வந்திருக்கேன். மல்டிபிள் ஐடியில வந்ததுனால மட்டும்தான் என்னால இன்னைக்கு கான்பிடென்ட்டா ஒர்க் பண்ண முடியுது. ஸோ நான் ஒரே ஒரு ஐடி போட்டிருந்து எனக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் மல்டிபிள் ஐடி போட்டதுனால எடுத்த உடனே எனக்கு இன்கம் வந்துச்சு. எனக்கு பிசினஸ் கன்வர்ஷன் ஈஸியா இருந்தது. ஸோ நம்ம இந்த ஐடியாஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல நமக்கு இன்கம் வரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கான்பிடென்ட் எனக்கு கிடைச்சது. ஸோ
ஸோ இது மூலயமா தான் நான் இந்த பிசினஸை வந்து இவ்வளவு நாள் நான் கேரி பண்ணி கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தி பெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து 380 பண்ணலாம். இல்ல நான் ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா நீங்க 780 பண்ணலாம். ஸோ ரெஃபரல் இன்கம் தாண்டி நம்மளோட கம்பெனில ரீபர்ச்சேசிங் இன்கமும் கொடுக்குறாங்க. இந்த ரீபர்ச்சேசிங் இன்கமுக்கும் மேல உள்ள 3 ஐடிக்கு நம்ம வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி நம்ம ரெஃபரல் இன்கம்காக மேல இருக்கிற டாப் 3 ஐடிக்கு நம்ம வேலை பார்க்காம கீழே உள்ள 4 ஐடிக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு 8 டீமுக்கு நம்ம வேலை பார்த்தா போதுமோ, அதே மாதிரியே நீங்க ரீபர்ச்சேசிங் இன்கம்க்கும் அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு 2 வகையிலுமே பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுனால மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸ் வந்து நிறைய பேர் இதை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ்ல இப்ப நியூவா இந்த வாரம் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இந்த ஐடி போட்டு எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 2 நபர்களுக்கான ஒரு வாய்ப்பா, ஏன்னா நானே பேசிட்டு இருக்கேன், பட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் கண்டிப்பா இருக்கலாம். புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஐடியாஸ் பத்தின கிளாரிபிகேஷன் நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கேட்கலாம். 1 செகண்ட் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வெளியில இருந்து பண்றதுனால என்னால வந்து கரெக்டா எழுதி சொல்ல முடியல. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஷோ மட்டும் தான் பண்றேன் இந்த ஸ்லைடு. ஓகேங்களா? ஸோ அதனால மேபி யாருக்காவது டவுட் இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல 2 பேருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தாராளமா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம் லீடர்ஸ். ஸோ நம்மளோட சக்சஸ் டீம்ல மட்டும்தான் டவுட் கிளியர் செக்ஷன் ஒண்ணு கொடுத்து பிசினஸ் எடுத்தவங்களுக்கு யாருக்கு என்ன டவுட்னாலும் நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக நம்மளுடைய விபி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சூப்பர். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு டைம் இருக்கிற காரணத்தினால ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை ரைட் பண்ணி காமிக்க முடியல. மேபி டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சக்சஸ் டீம்ல ஆஷா மேம் டீம்ல இருந்து லதா சேது அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒருத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. தாராளமா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மேடம் வெரி குட் ஈவினிங் மேடம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம் மேம். எஸ் மேம். இப்போ வந்து இதுல நம்ம ப்ராடக்ட் எல்லாம் இது பண்ணும்போது அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க மேம், அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது சொல்றீங்களா மேம்? ஆமா மேம். இப்போ நான் வந்து நாப்கின் கிட் பண்ணிருந்தேன் மேம். நானு மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து எங்கேயுமே கிடையாது. இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஆக்சிஸ் இந்தியால மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தி பெஸ்ட் ப்ராடக்ட், சூப்பரான ப்ராடக்ட். எந்த இடத்துலயுமே இந்த குவாலிட்டி உள்ளது வந்து ஹையஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? காஸ்ட் வைஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆனா நம்மளோட ஆக்சிஸ் இந்தியால தான் கம்மியா கொடுக்குறாங்க, குவாலிட்டியா கொடுக்குறாங்க. முதல் விஷயம், நிறைய பேருக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து தெரியாம இருக்கலாம். அதனால என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோடைய பெனிஃபிட்ஸை பத்தி நீங்க சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க, முதல் விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் நமக்கு வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ மெம்பர்ஷிப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 50,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கினாலும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மாசம் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட சொந்த வீடு, நம்ம பேர்ல கரண்ட் எடுத்திருக்கோம், ஆனா அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணனாலும் கம்பல்சரி நம்ம பே பண்ணா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க எடுத்து பாருங்க, ஒரு சாதாரணமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற கேஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்மளோட கம்பெனில பிசினஸ்க்காக தான் இங்க வரும், ப்ராடக்ட்காக நம்ம வரல. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஐடி இன்னைக்கு 4700 ரூபாய் கொடுத்து 4500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கொடுத்து 500 ரூபாய்க்கு கூப்பனும் கொடுத்து லைஃப் டைம் ஃபுல்லா ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுத்து டெலிவரியும் ஃப்ரீயா பண்ணி தராங்க. இது ஏதாச்சும் ஒரு இடத்துல நடக்குமானா கண்டிப்பா கிடையாது. மேபி இன்னைக்கு வேணா அவங்க டெலிவரி வந்து அவங்க கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணதா இருக்கட்டும். இதுக்கு அடுத்து அந்த 500 ருபீஸ் கூப்பன் இருக்கு இல்லையா, மேபி அவங்க 1000 2000 ருபீஸ்க்கோ ஏதாச்சும் நம்ம ஆப்ல ஏதாச்சும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே கூட அதுக்குமே ஃப்ரீ டெலிவரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியால மட்டும்தான் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு விஷயம். இன்னைக்கு 4700 ரூபாய் கொடுத்து ஒரு டீ கடை வைக்க முடியுமா, டிஃபன் கடை வைக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சண்டேல ஒரு ஃபேமிலியோட வெளியில போனா செலவு பண்றது கூட பத்தாது. ஆனா வந்து அது மூலயமா இன்னைக்கு எல்லாருமே ஜெயிக்கணும்ன்றதுனாலதான் காஸ்டையும் கம்மியா வச்சு ப்ராடக்டையும் குவாலிட்டியா கொடுத்து நமக்கான பிசினஸ் வாய்ப்பை நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சு நீங்க கொண்டு வாங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சரிங்க மேடம். தேங்க்யூ மேம் தேங்க்யூ. ஸோ லீடர்ஸ், யாருக்காவது ஐடி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐடிஸ் பத்தி நான் பேசினேன். சிங்கிள் ஐடி அண்ட் 3 ஐடி 7 ஐடி. இதுல யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க இந்த இடத்துல அன்மியூட் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க கேட்கலாம் லீடர்ஸ். ஸோ வேற யாருக்குமே இல்லையா? ஸோ சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் எல்லா லீடர்ஸுமே. கண்டிப்பா ஆக்சஸ் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஸோ உங்களுக்கான டவுட்டை கம்பல்சரி உங்களோட லீடர்ஸ் கூட உட்காருங்க, பேசுங்க, தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிசினஸ் பண்ணுங்க. ஸோ டூப்ளிகேஷன் தான் இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டூப்ளிகேஷனை நீங்க பண்ணி சூப்பரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து எல்லாரையுமே மனசார நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்குது. கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தினா மட்டும்தான் சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து கனவோட வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, மிட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்க லீடர்ஸ் கூட உட்காந்து எத்தனை ஐடி போட்டா என்னால எவ்வளவு நாள்ல எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்டுக்காக நான் என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உங்க பிளானுக்கு ஏத்த மாதிரி ஐடியை போட்டு அந்த ஐடிக்கு எப்படி ஒர்க் பண்ணா உங்களால இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்ன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சக்சஸ் டீம், விபிஸ் அண்ட் விஷன் கேப்டன்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஸோ ஒரு நார்மலா ஒரு விமனு சாதாரணமா இருந்து அவங்களாலையும் பேச முடியும், அவங்களாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கே என்ன உணர்த்தினது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைச்சதுனாலதான். ஒன்ஸ் அகைன் என்னுடைய லீடருக்கு, என்னோட அப்ளைனுக்கு ரொம்ப ரொம்ப நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். விபி வேதசக்தி மேம்க்கு. ஸோ எலைட் லீடர்ஸ் எல்லாருக்குமே, சக்சஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பரா பண்ணுங்க, பெஸ்டா பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு ஸோ முழுக்க முழுக்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நமக்கான சக்சஸ் பண்ண முடியும். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் லீடர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஆல். ஸோ வேற யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களை யார் இந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட உட்காந்து இதை பத்தின முழுமையான டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்ணணும்.